ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அன்பானவர்களே, இன்றைய வார்த்தைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய தியானத்துக்காக லூக்கா சுவிசேஷம் 14வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்பொழுது நீ பாக்கியவானாயிருப்பாய், அவர்கள் உனக்கு பதில் செய்ய மாட்டார்கள், நீதிமான்களின் உயிர்த்தெழுதலில் உனக்கு பதில் செய்யப்படும் என்றார். ஒருமுறை இயேசு கிறிஸ்துவை ஒரு மனிதன் தன்னுடைய வீட்டிற்கு விருந்துக்கு அழைத்திருந்தான். இயேசு அந்த வீட்டில் பிரவேசித்து அந்த மனிதனை நோக்கி, நீ பகல் விருந்தாவது விருந்தாவது பண்ணும்போது உன் சிநேகிதரையாகிலும் சகோதரரையாகிலும் பந்து ஜனங்களையாகிலும் ஐஸ்வர்யமுள்ள அயலகத்தாரையாகிலும் அழைக்க வேண்டாம். அழைத்தால் அவர்களும் உன்னை அழைப்பார்கள், அப்பொழுது உனக்கு பதிலுக்கு பதில் செய்ததாகும் என்று குறிப்பிட்டார். நீ விருந்து பண்ணும்போது ஏழைகளையும் ஊனரையும் சப்பானிகளையும் குருடரையும் அழைப்பாயாக என்று சொன்னார். அதற்குரிய காரணம் என்னவென்றால், நீ பாக்கியவானாய் இருப்பாய், அவர்கள் உனக்கு பதில் செய்ய மாட்டார்கள், ஆனால் நீதிமான்களுடைய உயிர்த்தெழுதலில் உனக்கு தேவன் பதில் செய்வார் என்று குறிப்பிட்டார். பொதுவாக எந்த மனிதனும் தன்னுடைய வீட்டில் ஒரு விருந்து நடக்கின்ற போது உறவுகளையும் அயலகத்தாரையும் கனம் பெற்றவர்களையும் அழைப்பதுதான் வழக்கமான காரியம். ஆனால் இயேசு போதித்ததை பாருங்கள். அனாதைகளாகவும் ஏழைகளாகவும் திக்கற்றவர்களாகவும் ஒதுக்கப்பட்டவர்களாகவும் இருக்கின்ற மக்களை அழைக்க வேண்டும் என்று அவர் குறிப்பிடுகின்றார். ஏனென்றால் முதலாவது காரணம், அவர்களும் தேவனுடைய சாயலில் உருவாக்கப்பட்டவர்கள்தான். அவர்கள் மேலும் தேவன் உள்ளவராகத்தான் இருக்கின்றார். அவர்களை விசாரிப்பார் ஒருவரும் இல்லை. ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் அவர்களை விசாரிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இரண்டாவது பிரதான காரியமாக ஆண்டவர் இயேசு இங்கே குறிப்பிடுகின்றது என்னவென்றால், நாம் நம்முடைய வீட்டில் விருந்துக்கு பிறரை அழைப்போம், அதுபோல் அவர்களும் பதிலுக்கு அவர்கள் வீட்டில் விருந்துக்கு நம்மை அழைப்பார்கள். இரண்டு பேரும் பதிலுக்கு பதில் செய்தது போல ஆகிவிடும். ஆனால் இந்த ஏழைகளுக்கு திரும்ப நமக்கு விருந்து செய்வதற்கு எந்த வசதியும் இல்லாதபடினால் அவர்கள் செய்ய மாட்டார்கள். ஆனால் அதற்குரிய பலனை நீதிமான்களுடைய உயிர் எழுதலில், அதாவது இந்த வாழ்க்கை முடிந்த பின்பு தேவனுடைய ராஜ்யத்தில் பலனை நாம் பெற்றுக்கொள்வோம். தேவராஜ்யத்தில் பலன் கிடைக்குமானால் ஏழைகளை நாம் தாராளமாக ஆதரிக்கலாம். அவர்களுக்கு விருந்து செய்து அவர்களுடைய தேவைகளிலே உதவி செய்து அவர்களை பராமரிப்பதற்கு முன் வருவோம். பரலோகத்தில் மிகுதியான பலனை பெற்றுக்கொள்வோம். இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். விருந்தோம்பலை குறித்து எங்களுக்கு நீர் இந்த காலை வேளையில் உணர்த்தி இருக்கக்கூடிய மேன்மையான சத்தியத்திற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். நாங்களும் ஏழைகளையும் திக்கற்றவர்களையும் அனாதைகளையும் எல்லாம் விருந்து செய்து அவர்களுக்குரிய தேவைகளை செய்கிறதற்கு கவனம் செலுத்தக்கூடிய நல்மனதை எங்களுக்கு தந்தருளும்படி ஜெபிக்கிறோம். ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதா. ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.